வணக்க மக்களே. இப்போ நம்ம கத்திரிக்காய் கூட்டு, அது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, கத்திரிக்காயை இந்த நீள் நீளமாக அறுத்து தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் காராது. கத்திரிக்காய் நல்லா கலராக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்றோம். தாளிச்சிட்டு கொஞ்சோண்டு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் போட்டு அதையும் நல்லா வதக்குங்க. வெங்காயம் வதங்குறப்போ கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. அப்புறமேட்டுக்கு ஒரே ஒரு தக்காளி மட்டும் போடுங்க. உங்களுக்கு டேஸ்ட்டு என்ன வேணும்னா 2 தக்காளி போடலாம். நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடுங்க. காயும் போட்டு எடுத்து வதக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா தான் காயோட கலர் மாறவே மாறாது. வதக்கிறப்பே மஞ்சத்தூள் போட்டுடணும். அப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டு வதக்கிடுங்க. உப்பு பார்த்துட்டு அதுக்கு தக்கன உப்பு போட்டுருங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பாட்டு போட்டு பிணைஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இந்த கூட்டு, கத்திரிக்காய் கூட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது. புரியுதுங்களா? நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க, வதக்கிறதுலே அப்படியே சூப்பராக வெந்துடும். அப்படியே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். வெந்துடும். அப்படியே வதக்கி சுழட்டி எடுத்து வச்சிட்டோம்னா போதும். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.